ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். தக்காளி சாப்பாடு தேவையானது சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தக்காளியை 1/4 கிலோவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். காஞ்சிச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குது. புதினா தழையை கொஞ்சோண்டு போட்டுக்கலப்போ, கொஞ்சோண்டு மல்லித்தலை, புதினா தழை, கருவேப்பிலை 2, தக்காளி மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்க பாருங்க, அதை ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். தக்காளி பச்சை வாடை போனதே வதங்கணும். தனிமிளகா அப்படியே பிரியாணி பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், பெரிய டம்ளரில். அது தந்தாப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் அரிசியில் ஊற்றி விட்டோம்னா அரிசி உடையாமல் இருக்கும். சாப்பாடு விதவிதையாக நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழத்தை போட்டோம்னா சாப்பாடு குலையாது, நல்லா விதவிதையாக இருக்கும். இஞ்சி ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு அரிசியை போட்டு நல்லா ஒன்று சேரணும். அதனால் நல்லா கிண்டிட்டுக்கலாம். நம்ம தக்காளி எதுக்கு அரைச்சி போடணும்னா, தக்காளி முழுசாக இல்லாமல் 1/2 தான் அரைக்கணும். அதனால் அப்படி தோலியாக நிற்கும். தக்காளி அப்படியே போட்டோம்னா, நறுக்கி போட்டோம்னா. பாருங்கள், தக்காளி சாப்பாடு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான தண்ணியை பாருங்கள். தக்காளி சோத்தை 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்,
மேலே அப்படியே புதினா தழை, இது லைட்டாக கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். அப்படியே தான் தக்காளி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். திறக்கலாம் குக்கரை. திறந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, சுவையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒத்தரிசி குழஞ்சிருக்கான்னு பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம ஒன்றுமே செய்யலை பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சிகப்பாக இருக்கணும் பாருங்க. நம்ம எதுவுமே போடலை பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கணும் பாருங்க சாப்பாடு. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஷேர் பண்ணி லைக் போட்டு விட்ருங்க. இது மாதிரி நீங்கள் உங்களும் செஞ்சு பாருங்கள்.